பிரைஸ் லார்ட். கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான புதிய நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகவும் சந்தோஷம் அடைகிறோம். ஒவ்வொரு நாள் காலை வேளையிலே கர்த்தர் புது புது வார்த்தைகளை கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். இந்த நாளிலும் ஒரு புதிய லோகோஸ் வார்த்தையை உங்களுக்கு சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன். சங்கீதத்தின் புஸ்தகம் 51ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனம். சங்கீதம் 51:12. சங்கீதம் 51:12. உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய். உங்களுடைய இரட்சணியத்தின் சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தந்து என்று சொல்லப்பட்டிருக்குது. 51ஆம் சங்கீதத்தில் வாசிக்கும் பொழுது இங்கே தாவீதினுடைய பாவ சங்கீர்த்தனம், பாவத்தை அறிக்கை செய்து ஆண்டவர்கிட்ட கேட்கிறதான ஒரு சங்கீர்த்தனம். இந்த சங்கீதத்தை எல்லாருமே என்ன செய்வாங்க, அதை படிக்கிற ஒரு நாட்கள் இருக்கிறோம் சோதரம். ஏன் இந்த சங்கீதத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? இங்கே தாவீது சொல்ற காரியம் என்ன? தாவீது ஏன் திரும்ப எனக்கு சந்தோஷத்தை தாங்க, ஒரு ரட்சிப்பை எனக்கு திரும்ப தாங்க, உற்சாகமான ஆவி எனக்கு தாங்கும்படி சொல்லி சொல்ற காரணம் என்ன என்று சொல்லி பார்த்தா, அவனுடைய வாழ்க்கையில நடந்த இன்சிடென்ட்கள் பாருங்க. அவன் வாழ்க்கையில் நடந்த காரியங்கள், ஒரு கொலை செய்தான், கொலை செய்து அவனுடைய மனைவி எடுத்துக்கொண்டான். சோதரன் உரியாவை கொலை செய்து மனைவி எடுத்துக்கொண்டான். இந்த தவறு செய்துட்டு கர்த்தர் அவனை பார்க்கவில்லை என்று நினைத்தானு தெரியாது. ஆனா கர்த்தர் பார்த்தார். நாத்தான் தீர்க்கதரிசி அனுப்பி அவன் தவறை உணர்ந்து கொள்ளும்படி செய்து. அப்போ உணரும் பொழுது என்ன செய்யணும் தெரியல, அவன் ரொம்ப மனம் கசந்து அழுததை நாம் பார்க்கிறோம். அவனுடைய பாருங்க, தேவனுக்கு ஏற்கும் பலிகளை குறித்து அவன் சொல்லுகிறான். அப்படி அவன் சொல்லும் பொழுது என்ன சொல்லுகிறான் பாருங்க. இதுல முழு அதிகாரங்கள் புஸ்தகத்துல வாசிக்கும் போது நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஆண்டவர்கிட்ட திரும்ப வர முடியும், தேவன் விரும்புறது என்ன அப்படின்னு அவன் கண்டுபிடித்து கொண்டிருக்கிறான். பாருங்க, பெரிய பெரிய பலிகள் எல்லாம் இல்லை, நொறுங்குண்ட ஆவி வேணும். நொறுங்குண்ட இதயத்தோடு சென்றால் அதை கர்த்தர் மன்னிப்பார் என்கிறதான ஒரு காரியத்தை அவன் தெரிந்து கொண்டான். அதனால அவன் சொல்றான் பாருங்க, எனக்கு திரும்ப வேணும், நான் என்னுடைய இரட்சிப்பை இழந்து விட்டேன், நான் பாருங்க அபிஷேகம் பண்ணப்பட்டது உண்மைதான், அதை நான் இழந்து விட்டேன். பாருங்க, சாமுவேல் தீர்க்கதரிசி இவர் அபிஷேகம் பண்ற ராஜாவாக. அப்படியானா அதை இழந்து விட்டான். இழக்க காரணம் என்ன? இப்படிப்பட்டதான தவறுகள், அவன் அறிந்தும் அறியாமலும் செய்த சில தவறுகள். ராஜாவா இருப்பதனாலே என்னவெனாலும் செய்யலாம் அப்படின்னு ஒரு வேளை இருந்திருந்தாலும், இங்கே ஒரு கொலை செய்திருக்கிறார். உரியாவை கொலை செய்தான். யுத்தத்துக்கு முன்னாடி விட்டுட்டான். யுத்தத்துக்கு முன்னாடி விட்டு கொலை செய்யறான். அப்படியானால் இதெல்லாம் செஞ்சுட்டு பெரிய பாவம் செஞ்சதுனால ஆண்டவர் அவனை விட்டு தூரமாய் இருப்பதை அவன் உணர்ந்தான். அது காத்து, அதாவது பாருங்க, நாத்தான்வேல் தீர்க்கதரிசி பாருங்க, இங்க படிக்கும்போது நாத்தான்வேல் தீர்க்கதரிசி அவனை உணர்த்தின பொழுது அவனுக்கு என்ன செய்யணும் தெரியல. அப்பொழுது அவன் கேட்கிற கேள்வி, ஆண்டவரே உமது இரட்சிப்பின் சந்தோஷத்தை, இரட்சணியத்தின் சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தாரும், நான் எல்லாம் இழந்தது போலே இருக்குது என்று சொன்னான். இந்த நாளிலும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, காலை வேளையில இந்த தாவீது சொன்ன வார்த்தைகள் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் பொருந்தக்கூடியதா இருக்கிறது. ஏனென்றால் நாம அப்படிப்பட்டதான காரியத்தை தான் செய்து கொண்டிருக்கிறோம். சில சமயம் நம்ம அறியாமலும் தவறு செய்து நெருந்தினால், தவறு செய்ய அநேக சந்தர்ப்பங்கள் இருக்கிற சூழ்நிலைகளிலே கர்த்தரை விட்டு தூரமா இருப்போமானால், இந்த நாளிலே இந்த இரட்சிப்பின் சந்தோஷம் பாருங்க, இரட்சிப்பின் சந்தோஷம் எனக்கு திரும்ப தாரும் என்று சொல்லி கேட்கிறான். அது மாத்திரம் உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும், நீர் வந்தால் நான் உற்சாகப்படுவேன் ஆண்டவரே என்று சொன்னது போல இன்றைக்கும் நாம் ஒப்பு கொடுக்கலாம். இது எங்கே ஏதாவது பிரச்சனை இருக்குமானால் எல்லா பிரச்சனைகளையும் மாற்ற இயேசு சீக்கிரமாய் வந்திருக்கிறார். அவர் சொல்றார் பாருங்க, இந்த நாட்களில் ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம் செய்ய வேண்டிய ஒரே காரியம் என்னன்னா, இரட்சிப்பின் சந்தோஷம் எனக்கு திரும்ப தாங்க ஆண்டவர். நான் எல்லாவற்றையும் இழந்திருக்கிறேன், இன்னைக்கு இப்ப சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை, ரொம்ப சோர்வா இருக்கிறேன் என்று சொல்லி நம்ம அவன் சொல்லி நான் கேட்கிறோம். இந்த நாட்களும் கூட அருமையான அந்த பிள்ளைகள், இந்த காலை வேளையிலே நீங்கள் ஆண்டுகிட்ட கேட்கிற கேள்வி, இந்த 51ஆம் சங்கீதம் எல்லாருக்கும் ஒரு பொதுவான சங்கீதம். தூரமாய் போனவர்கள் ஆண்டுகிட்ட வர்றதுக்கு ஒரு நல்ல சங்கீதம் பாருங்க. அதனால உம்முடைய இரட்சிப்பை எனக்கு தாங்க, திரும்பவும் தாங்க, திரும்ப எனக்கு தாங்க என்று கேட்கறதை நாம் பார்க்கணும். நீங்களும் இந்த காலை வேளையிலே ஒருவேளை தூரமா இருப்பீங்கன்னா,
ஆண்டவர் விட்டு தூரமா போயிருந்தா திரும்ப எனக்கு அந்த ரட்சிப்பை கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. கர்த்தர் இந்த காலையிலே உங்களுக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கொடுப்பார். தேவ ஆசீர்வாதத்தை பெறாமல் இருக்க முடியாது. ஒரு ராஜாவே மன்னிப்பு கேட்டு திருந்தினால் நாம் எம்மாத்திரம்? நாமும் என்ன செய்ய, நம்முடைய வாழ்க்கையில் ஒப்புக்கொள்ளுங்க. குறைகள் தவறுகள் எல்லாவற்றையும் மன்னிக்க அவர் தயவு பெருத்தவராயிருக்கிறார். கால்வெளியில் ஒப்பு கொடுப்பீங்களா? கர்த்தர் உங்களையும் குடும்பத்தை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறார். குடும்பமாய், ஆண்டவரே நாங்கள் இதை தவறு செய்து உண்மை, நாங்கள் உண்மை விட்டு தூரமாய் போனது உண்மை என்று சொல்லி இந்த பாவ சங்கீர்த்தனமாகிய சங்கீதத்தில் சொல்லப்பட்டது போல, ஆண்டவரே எனக்கு புதிய ஒரு ரட்சிப்பை கொடுங்க, திரும்பவும் எனக்கு உற்சாகமான ஆவியினால் நிரப்புங்க என்று சொல்லி கேளுங்கள். கர்த்தரின் உண்மையாகவே பெரிய ஆசீர்வாதத்தை காலையில் உங்களுக்கு கொடுக்க வல்லவராயிருக்கிறார். ஒப்பு கொடுப்பீங்களா? நான் உங்களுக்காக ஜெபித்து முடிக்கிறேன். பரலோகத்தின் பிதாவே, ஆண்டவரே, ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்ப கொடுக்கிறவர், இழந்திருக்கிற ஆசீர்வாதங்கள் சந்தோஷங்களை திரும்ப கொடுக்கிற ஆண்டவர், இந்த அருமையான காலையில் அற்புதங்களை எல்லாருக்கும் செய்யும்படி ஜெபிக்கிறேன். உங்களுடைய ஆவியை பெற்றுக்கொள்ளட்டும், உங்களுடைய வசனத்தை பெற்றுக்கொள்ளட்டும், உங்களுடைய ரட்சிப்பை திரும்ப பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். திறந்த வாசலை கொடுக்கும், அற்புதங்களை செய்யும், நாமத்தை மையப்படுத்த இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை திரும்ப கொடுக்க ஒப்பு கொடுங்கள். உங்க ஆவியை அவர் திரும்ப உங்களுக்கு உற்சாகமான ஆவியை கொடுக்க திரும்ப ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் கண்டிப்பாக செய்வாராக. இன்னும் ஒரு லோகோ சுவார்த்தை மூலமா சந்திக்க வரலும் கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.